ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான டே இருக்குது. அந்த டே தான் இன்றைக்கி அப்படின்னு அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் வெளியில் போகலாம், vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்த அரவருக்கு நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவரும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் சொல்கிற எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தார். எந்த வழியில் போக சொல்கிறேனோ அந்த வழியிலலாம் அவரும் போயிட்டு இருந்தார். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் ஒரு கேக் ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லாமையே நான் சும்மா கேஷுவலாக இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போனேன். திடீர்னு ஒரு கேக் ஷாப்பில் நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் நிற்க வச்சுட்டு நான் உள்ளே ஒரு விஷயத்தை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்ல அவரும் போயிட்டே இருந்தார். தென் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க ஓரியன் மால். ஓரியன் மாலில் ஏப்ரல் 19th மே 5th வரைக்கும் ஃபன் லீக் அப்படின்னு கிட்ஸ்க்காக ஒரு கார்னிவல் போட்டிருந்தாங்க. ஒரு ப்ளே டைம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதோட லாஸ்ட் டே இன்றைக்கி தான் மே 5. ஸோ மே 5 இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி அங்கே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே இந்த சர்ப்ரைஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த ஃபன் லீக். ரொம்பவே சூப்பராக ஓரியன் மாலுக்கு போனவங்களுக்கு தெரியும், பின்னாடி ஒரு பேக் வாட்டர் ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் சாட் ஐட்டம்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களுமே சில சாட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே ஒரு ட்ரெயின் இருந்தது. அந்த ட்ரெயினில் கிட்ஸ் அண்ட் மாம்ஸ் எல்லாம் உட்காந்து போயிட்டு இருந்தாங்க. அதை சுற்றி அந்த கார்னிவலை சுற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. அது ரொம்பவே என்டர்டைனிங்காக இருந்து. என்ட்ரி ஃபீ எதுவும் இல்லை. அங்கே போய் நம்ம எது விளையாடுறோமோ அதுக்கு மட்டும் நம்ம ஃபீ கொடுத்தா போதும். ஸோ அங்கே இந்த மாதிரி கார்னிவலை சுற்றி பார்க்குற மாதிரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நானும் ஜிஷானும் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படியெல்லாம் நடந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் மால்குள்ளே போனோம். இப்போ வரைக்குமே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ மால்குள்ளே போய் எல்லாம் நார்மலாக நாங்கள் vlog எடுக்கிற மாதிரியே நான் கொண்டு போயிட்டுருந்தேன். தென் KFCலேருந்து சில விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை சாப்பிட்டோம். சிக்கன், பர்கர் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போவுமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. திடீர்னு தான் நான் சொன்னேன், நீங்கள் திரும்பி உட்காருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒன்றுமே புரியல. லிட்ரலி அவர் பிளாங்காக தான் இருந்தார். அப்புறம் நான் என்னோடய சர்ப்ரைஸ்க்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவர் திரும்பி பார்க்க சொன்னோன்னு தான் அவருக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி நான் ஸ்பெஷல் டேன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்பெஷல் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டே. நாங்கள் மே 5th 2013 ஃபர்ஸ்ட்டு ஒரு மேரேஜில் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டே தான் இன்றைக்கி. அதுக்காக தான் நான் அவருக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச், பர்ஃப்யூம் கிஃப்டாக வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் அந்த கேக் ஷாப்பில் ஒரு சின்ன ஒரு ஜார் ப்ரௌனி மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். பிகாஸ் கேக்கெல்லாம் அவருக்கு தெரியாமல் வாங்கிட்டு பேக்கில் வச்சு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். கேக் கட் பண்ணி அதை வீட்டுக்கு ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வர்றது கஷ்டன்றதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரௌனி மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கு மேலே மென்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு கடைக்காரங்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பில்லை நான் பில்லுலேயே பின்னாடி பெனில் ஹாப்பி 12 அப்படின்னு எழுதி ஒட்டியிருந்தேன். ஆக்சுவலி 12 years ஆச்சு நாங்கள் மீட் பண்ணி. இந்த டே எங்கள் லைஃப்பில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே. ரொம்பவே ஒரு டேர்னிங் பாயிண்ட், மேஜிக்கல் மூமெண்ட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த டே தான் எங்களை சேர்த்து வச்சிச்சு. அந்த டே தான் இன்றைக்கி நாங்கள் 12 yearsக்கு அப்புறமா இந்த டேவை செலிப்ரேட் பண்ண எங்களால் முடிஞ்சது அந்த டேயால் தான். ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ நாங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவருக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேக்கெல்லாம் நாங்கள் 2 பேரும் ஊட்டியெல்லாம் விட்டு, ஜிஷானுக்கெல்லாம் ஊட்டி விட்டு ரொம்பவே ஹாப்பியாக இந்த டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா எங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.